பிரியமானவர்களே, நாம் கேட்ட பாடலைப் போல அநேகர் கைவிட்ட போதிலும் கூட அவர் அந்த சிலுவை சுமந்து நமக்காக எல்லா பாடுகளையும் பட்டார். அந்த அன்பை தொடர்ந்து தியானிக்கிறவர்களாக, அந்த அன்புக்கு தொடர்ந்து பாக்கியம் உள்ளவர்களாக நாம் இருப்பதை நாம் சிந்தித்து கொண்டிருப்போம். இந்த நாட்களிலும் கூட இயேசு கிறிஸ்துவானவருடைய பண்புகளை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்துல அவர் ஞானம் உள்ளவர் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைய தினத்துல இன்னொரு பண்பை நாம் தியானிக்கலாம். யோவான் 2வது அதிகாரம் வசனங்கள் 24, 25 இப்படியாக கூறுகிறது. யோவான் 2, 24, 25. அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷரில் உள்ளதிருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் ஞானமுள்ளவராக மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவானவர் பகுத்தறிகிறவராகவும் இருந்தார். இந்த பகுத்தறிதல் என்பது அறிவு, ஞானம், அனுபவம் ஆகியவற்றின் மூலமாக கிடைக்கப்படுகிற ஒன்று. சரியான காரியங்கள், எது தவறு எது சரி என்று சொல்லி நிதானித்து அறிகிற காரியங்கள், பகுத்தறிகிற காரியங்கள். ஆங்கிலத்துல சொல்லுவாங்க டிசர்னிங் ஒன் என்று சொல்லி. அநேக நேரம் நாம் கண்களுக்கு முன்பதாக தெரிகிற காரியங்களை நாம் பகுத்தறிய முடியும். ஆனால் இருதயத்துக்குள்ளாக இருக்கிற காரியங்கள், உள்ளாக இருக்கிற காரியங்களை நாம பகுத்தறிய முடியாது. ஒரு சிலரை பார்க்கும்போது சொல்லுவோம், அவங்களோட மனசுல இருக்கிறது வெளியே அப்படியே தெரியும். அவங்க கோபமா இருக்காங்களா, எரிச்சலா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொண்டா அந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆனா அநேக நேரங்கள்ல நாம உள்ளுக்குள்ளாக இருக்கிற காரியங்களை அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவருக்கு என்ன? இயேசு கிறிஸ்துவானவர் உள்ளான காரியங்களையும் மனிதர்களுக்குள்ளாக இருக்கிற காரியங்களையும் அறிந்திருக்கிறபடியினாலே அவர் எல்லாரிடத்திலையும் இணங்கி இருக்கவில்லை. அதாவது எல்லாரையும் நம்பி ஏமாந்து போகல. அவருக்கு உண்மையையும் பொய்யையும் பகுத்தறிய தெரியும். போலித்தனத்தையும் உண்மைத்தனத்தையும் பகுத்தறிய தெரியும். என்னது? உண்மையும் பொய்யையும் பகுத்தறிய தெரியும். அதே போல ஒரு சில நேரம் மாய்மாலமாக இருப்பாங்க. மக்கள் மாய்மாலமாக இருக்கிறது அல்லது உண்மையாக அவரை பின்பற்றுவது எல்லாமே அவருக்கு தெரியும். அவருடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து தன்னுடைய 30 வயது வரை எப்படி இருந்தாரு? தன்னுடைய தகப்பனாருக்கும் தாயாருக்கும் கீழ்ப்படிந்து, அதாவது பூமியிலிருந்து தகப்பனாருக்கு தாயாருக்கு கீழ்ப்படிந்து ஒரு சாதாரண குழந்தையாக, ஒரு வாலிபனாக 30 வயது வரைக்கும் அவர் வளர்கிறதை பார்க்கிறோம். அந்த நாட்களிலும் பரலோக பிதாவோடு கூட அவர்களுடைய உறவு இருந்து கொண்டிருந்தது. அந்த நாட்களிலும் தொடர்ந்து அப்படி வளர்ந்து கொண்டிருந்த நாட்களில் மக்களுடைய எல்லா விதமான நடக்கைகளை பார்த்து அதை குறித்த ஞானத்திலையும் அதை குறித்த அனுபவத்திலையும் வளர்கிறதை நாம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவோடு கூட இருக்கிற அந்த உறவு, இந்த உலகம் இருக்கிற காரியங்களை கண்டு அதன் மூலமாக வருகிற அனுபவம், இதன் மூலமாக அவர் தொடர்ந்து இந்த பகுத்தறிவில் வளர்கிறதை பார்க்கிறோம். தேவனாக இருந்து மக்களை அறிந்திருந்தபடினால இந்த பகுத்தறிவை உடையவராக இருக்கிறதையும் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அநேக நேரங்கள்ல சாத்தானானவன் அவரை சோதிக்கிற போது பல விதங்கள் இல்லை. எடுத்துக்காட்டாக இந்த ஊழியத்திற்கு வருகிற அந்த ஆரம்ப நாட்களில் 40 நாட்கள் அவர் உபவாசம் இருந்தார். 40 நாட்கள் உபவாசம் இருக்கும்போது அவர் சாத்தானால் சோதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த உபவாசம் முடிகிற நாட்களில், அந்த 40 நாட்கள் முடிகிற நாட்களில் சாத்தானுடைய அந்த சோதனை இன்னும் உச்ச கட்டத்தை அடைகிறதை பார்க்கிறோம். அவன் வந்து அவரிடத்துல ஒரு சில காரியங்களை சொல்லி, நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும்.
ஏன்னா அவர் பசியில் இருக்கிறது தெரியும். அதற்கு அவர் வேதாகமத்தின் மூலமாக பதில் அளிக்கிறதை அவர் பார்க்க முடியும். அதற்கடுத்து மீண்டுமாக சாத்தானானவன் வேதத்தின் வார்த்தைகளை வைத்தே இயேசு கிறிஸ்துவானவரை சோதிக்கும் போது அந்த இடத்திலையும் வேதத்தை புரட்டாதபடிக்கு அங்கு மறைந்திருந்த சாத்தானானவன் கொண்டு வருகிற அந்த வேத வார்த்தைகளுக்கு பின்னாக மறைந்திருக்கிற அந்த காரியத்தையும் அறிந்து அதன் மூலமாக திரும்பவும் வேதத்தை வைத்து அவர் சாத்தானை முறியடிக்கிறதை நாம் பார்க்க முடியும். வேதத்தை சரியானபடி புரிந்து வேதத்தை சரியானபடி பயன்படுத்தி சாத்தானை முறியடிக்கிற காரியம். இந்த நாட்களில் அநேக நேரங்களில் நாம வேதத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். வேதத்தின் சரியான அர்த்தங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். வேதத்தை சரியாக புரிந்து கொள்ளும் போதுதான் எது சரியான காரியம், எது தவறான காரியம் என்று சொல்லி நம்ம பகுத்தறிய முடியும். பிரியமானவர்களே, ஏனென்று சொன்னால் தேவன் நமக்கு ஞானத்தையும் அந்த 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 ஞானத்தின் மூலமாக கிடைக்கிற அனுபவத்தையும் எதிலிருந்து தருகிறார்? தம்முடைய வார்த்தைகள் மூலமாக நமக்கு தருகிறார். அந்த வார்த்தைகளை நாம் சரியாக கிரமமாக அறிந்து கொள்ளும் போது நாம் தேவனுடைய அந்த பகுத்தறிகிற திறனை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அதனால் அதற்கு வேதத்துல நேரம் செலவழிக்க வேண்டியது அவசியம். வேதத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம நிறைய நேரம் நினைச்சுக்கிறோம் வேதம் பயங்கர ரகசியமானது, யாருக்குமே புரியாது, ரொம்ப மெத்த படிச்சவங்களுக்கு தான் புரியும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறோம். இல்லைங்க. வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிற, வேத வார்த்தைகளை சரியாக அறிந்து அதன்படி நடக்க வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு மகளுக்கும் பிதாவானவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக சத்திய வசனங்களை சரியானபடி போதிக்கிற அந்த 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 காரியத்தை கொடுத்திருக்கிறார். சரியானபடி புரிந்து கொள்ளுகிற அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதற்கு பல வழிகளை நமக்கு கற்றுக் கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனா நமக்கு அந்த வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை இருக்க வேண்டும். அதற்கு பைபிள் காலேஜ்ல போய் படிக்கணும்னு அவசியம் கிடையாது, அல்லது அதிகமா படிச்சிருக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. ஒவ்வொருவருக்கும் எந்த விதத்துல புரியுமோ அந்த விதத்துல கற்றுக் கொடுப்பதற்கு தேவ ஆவியானவரை நமக்குள்ளாக பிதாவானவர் தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாக இந்த தேவ ஆவியானவர், இந்த சத்திய ஆவியானவர் நமக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருப்பது இந்த வேத வசனங்களை புரிந்து கொள்ளுவதற்காக இவை அன்றி மறைத்து போடுவதற்காக அல்ல, அல்லது குழப்பி போடுவதற்காக அல்ல. இந்த நாட்களில் நம்ம மிகவும் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எதை குறித்து? தகவல் தொழில்நுட்பம் அதிகமாக இருக்கிற இந்த நாட்களில், அல்லது யூடியூப்ல அநேக வீடியோக்கள், அநேக செய்திகள், அநேக பாடல்கள் வருகிற இந்த நாட்களில் எது சரியான போதனை, எது தவறான போதனை என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எது தேவன் அனுப்பின மக்களால வருகிற வார்த்தைகள், எது தங்களை தாங்களே சுயமாக உயர்த்தி கொள்ளுகிற வார்த்தைகள், எது தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக நம்மை வழி நடத்துகிற வார்த்தைகள், எது சுயத்தை திருப்திப்படுத்துவதற்காக அனுப்பப்படுகிற வார்த்தைகள் என்று சொல்லி நிதானித்து அறிய வேண்டும், பகுத்தறிய வேண்டும். பிரியமானவர்களே, ஏனென்று சொன்னால் இந்த நாட்களில் யூடியூப்ல, டிவியில, சேனல்ஸ்ல, கிறிஸ்தவ சேனல்கள்ல அநேக காரியங்கள் கொட்டி கிடக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவரை சாத்தானானவன் எப்படி வஞ்சிக்க முயற்சி செய்தானோ அதே போல நம்மையும் வஞ்சிப்பதற்கு அவன் அநேக விதங்களில முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறான். வருத்தப்படக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? வருத்தப்படக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? அநேக நேரங்களில் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல வாஞ்சை இருந்தாலும் கூட நம்ம தவறான போதகர்களை தெரிந்து கொண்டு, தவறான போதனைகளுக்கு நம்முடைய செவிகளை கொடுத்து, நம்ம
தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களுக்கு அந்த காரியங்களை விட்டு விட்டு தவறான உலக பிரகாரமான காரியங்களுக்குள்ளாக கடந்து செல்லுகிறோம். எல்லாவற்றையும் கேட்டு எல்லாமே தேவனுடைய வார்த்தை, எல்லாமே கடவுள் பேசுறாரு, எல்லாமே ஆண்டவர் பேசுறான்னு சொல்லி தவறா புரிந்து கொள்ளுகிறோம். தவறா புரிந்து கொள்ளுகிறோம். நம்ம கவனமாயிருப்பது அவசியம் பிரியமானவர்களே. கவனமாயிருப்பது அவசியம். பாடல்கள் எப்படிப்பட்ட, யார் எழுதின பாடல்கள், எப்படிப்பட்ட மனிதர்கள் எழுதின பாடல்கள். ஒரு சில காரியங்கள் நாங்க இந்த நாட்கள்ல நம்முடைய வாட்ஸ்அப்ல கூட ஒரு சில பாடல்களையும் அல்லது பாடல் தொகுப்புகளையும் அனுப்பிட்டு இருக்கோம். ஏனென்று சொன்னால் அந்த பாடல்கள், அந்த பாடல்களுடைய பின்னணி, அந்த பாடல்களை எழுதின மனிதர்களுடைய வாழ்க்கையில இருந்த தாக்கம் எல்லாம் நாம வாசிக்கும் போது, கேட்கும் போது நமக்கு தெரியும். தேவ ஆவியானவரால எழுதப்பட்ட வார்த்தைகள் வாழ்க்கை சூழ்நிலைகள்ல ஒன்றி போயிருந்த வார்த்தைகள். இந்த நாட்களில் அநேக பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அநேக வண்ண விளக்குகளும் அட்ராக்டிவான காரியங்களும், நல்ல மியூசிக் இருக்கும், ஒரு சில நல்ல வார்த்தைகள் இருக்கிறது போல தெரியும். ஆனா அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று சொல்லி நமக்கு தெரியாது. வெளியரங்கமான காரியங்களை பார்த்து மயங்கி விடக்கூடாது. உள்ளான வாழ்க்கை மிகவும் அவசியம். நாம் எப்படிப்பட்ட போதனைகளை நாம் கேட்கிறோம், எப்படிப்பட்ட பாடல்களை கேட்கிறோம் என்பதை வைத்துதான் நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நாம பகுத்தறிந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நமக்கு தெரியும். ஆண்டவர் நம்மையும் கூட பகுத்தறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை அவர் தெளிவாக அறிந்திருக்கிறார். நாம வேதத்துல பார்க்கிறோம் இல்லையா, ஒரு பரிசேயன், 2 பேர் ஜெபிக்க போறாங்க. ஒரு பரிசேயனும் ஆயக்காரனும். லூக்கா 18வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த பரிசேயன் சொல்றான், நான் இப்படி இல்லை, நான் அப்படி இல்லை, நான் உபவாசிக்கிறேன், நான் தசமபாகம் கொடுக்கிறேன், ஊழியம் செய்றேன், எல்லாமே செய்றேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மேன்மையான காரியங்களை சொல்லி ஆண்டவரிடத்துல தனக்கு தேவையான காரியங்களுக்காக மன்றாடுகிறான். ஆனால் ஆயக்காரனோ தன்னுடைய பாவ நிலையை அறிந்து பரலோகத்தை நோக்கி பார்க்க கூடாமல் தலையை தொங்க போட்டுட்டு, ஆண்டவரே நான் தகுதி இல்லாதவன், ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே என்னை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவானவர் அந்த 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற காரியத்தை பகுத்தறிகிறார். அந்த பரிசேயன் அல்ல, இந்த ஆயக்காரனே நீதிமானாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறான். நாம என்ன நினைப்போம், அந்த பரிசேயன் தான் பயங்கர விசுவாசமா இருக்கிற மனுஷன், அர்ப்பணிப்புள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவருடைய காரியம் வித்தியாசமானது. அதே போல ஒரு விதவையினுடைய காணிக்கை 2 பணம், 2 காசுகள் போட்டாலும் அந்த விதவையானவள் முழுமையாக அவள் போட்டதை இயேசு கிறிஸ்துவானவர் அறிந்திருந்தார். இயேசு கிறிஸ்துவானவருக்கு எவ்வளவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி முக்கியம் கிடையாது. என்ன மனநிலைமையோடு கூட கொடுக்கிறோம், என்ன இருதயத்தோடு கூட கொடுக்கிறோம், அது மிகவும் முக்கியம் பிரியமானவர்களே. இந்த நாட்களில் நாம இதே போல பகுத்தறிவுள்ளவர்களாக மாற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை போல பகுத்தறிவுள்ளவர்களாக மாறுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். சாலமோன் ராஜாவுக்கு ஞானம் இருந்தது. சாலமோன் ராஜா மனிதர்களிலே பயங்கர ஞானம் உள்ளவராக இருந்தார் என்று சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் சாலமோன் ராஜாவுடைய ஞானம் அநேக நேரங்களில் சரியான காரியங்களை பகுத்தறிந்து ஆண்டவருடைய பாதையில சென்றதா என்றால் இல்லை. தன்னுடைய வாழ்க்கையோட கடைசி பகுதியில திரும்பி பார்த்து எல்லாம் மாயை 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 என்று பிரசங்கி புத்தகத்துல சொல்லுகிற, என்னால் அவளுக்கு ஞானம் இருந்தது, அந்த ஞானத்தை கொண்டு பகுத்தறிந்து சரியான பாதையில செல்லுவதற்கான பலன் அவருக்கு இல்லாமல் இருந்து விட்டது. முக்கியமா இந்த நாட்கள்ல ஏஐ அப்படின்னு சொல்லி தகவல் தொழில்நுட்பத்துல அநேக காரியங்கள், இப்ப எது உண்மையான காரியம், எது ரீல் அப்படின்னே சொல்லி தெரியல. எது ஏஐனால, செயற்கை நுண்ணறிவுனால உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி தெரியல.
உண்மைக்கும் பொய்க்கும் அநேக நேரம் நமக்கு வித்தியாசம் தெரியாதபடிக்கு நம்ம குழம்பிக் கொண்டு இருக்கிறோம். எது உண்மையான காரியம், எது செயற்கையா அவங்க உருவாக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியறது இல்ல. அநேக புகைப்படங்கள், அநேக வீடியோக்கள் ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சிலது சரி நல்லதா இருக்கும். நல்ல காரணத்துக்காக அவங்க உருவாக்குவாங்க. நல்ல நோக்கத்துக்காக உருவாக்குவாங்க. மக்கள் ஆவிக்குரிய ரீதியில வளரணுன்றதுக்காக உருவாக்குவாங்க. அதுல பிரச்சனை இல்ல. ஆனா, அநேக நேரம் நம்மை குழப்பிக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல, குழப்பத்தின் உச்சத்துல மனிதகுலம் போய்க் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல, அதற்கு அநேக தகவல் தொழில்நுட்பம் அல்லது அநேக விதங்களில இந்த உலகம் உதவி கொண்டிருக்கிற நாட்களில, நாம எப்படி பகுத்தறிவுல வளர முடியும்? தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவுல பலப்படும் போதுதான் பிரியமானவர்களே. தேவனோடு கூட இருக்கிற உறவுல எப்படி பலப்பட முடியும்? தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் தியானித்து அதன்படி கீழ்ப்படியும் போது மாத்திரம்தான். தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானிக்கும் போது அதோடிலிருந்து ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் அந்த ஞானத்திற்கு கீழ்ப்படியும் போதுதான் எது சரி எது தவறு என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத் தருவார். அவர் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இந்த லெந்து காலங்களில உண்மையையும் போலித்தனத்தையும் பகுத்தறிந்து உண்மையின் பாதையில நடப்பதற்கு, மெய்யான வழியில நடப்பதற்கு, அவரை மாத்திரம் பற்றிக் கொள்ளுகிற சரியான வழியில நடப்பதற்கு, கள்ள போதனைகளை களைந்து விட்டு கள்ள போதனைகளுக்கு செவி கொடுக்காமல் சரியான போதனைகளுக்கு செவி கொடுத்து அதன் பாதையில நடக்கும்போது ஆண்டவர் நம்மை பகுத்தறிவுல தொடர்ந்து நடத்திட முடியும். நமக்கு பகுத்தறிவை தொடர்ந்து தர முடியும். அதற்கு படிப்பு முக்கியம் அல்ல. அதற்கு கிறிஸ்தவ அனுபவம் என்பது மிகவும் முக்கியமல்ல. அதை இத்தனை வருஷம் நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், இத்தனை வருஷம் நான் ஆண்டவர் பின்னாடி போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அது முக்கியம் கிடையாது. அநேக கிறிஸ்தவர்கள் பாரம்பரியமா இருக்கிற கிறிஸ்தவங்க கூட ஆண்டவருடைய காரியங்களை பகுத்தறிய முடியாதபடிக்கு பாரம்பரியங்களுக்கு பின்பதாக சென்று அல்லது செய்த சடங்காச்சாரங்களுக்கு பின்பதாக சென்று அதை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்டி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளுகிறார்கள். தாங்கள் ஏமாந்து போகிறோம் என்று சொல்லி கூட தெரியாமல் ஏமாந்து போகிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களில் இந்த நாட்களில் உண்மைக்கும் பொய்யுக்கும், உண்மையான காரியங்களுக்கும் போலித்தனத்திற்கும் வித்தியாசத்தை தேவன் தாமே நமக்கு கற்றுத் தருவாராக. எது உண்மையான சத்தியம், எது கள்ள போதனை என்று சொல்லி நாம் அறிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தை மூலமாக பிதாவோடு கூட இருக்கிற இந்த ஐக்கியத்துல, இந்த திரியேக தேவனோடு கூட இருக்க ஐக்கியத்துல தொடர்ந்து நாம பலப்படுவோம். கடந்த வருடத்துல தேவன் எந்த அளவு ஞானம் தந்திருந்தார், எந்த அளவு நாம கீழ்ப்படிந்தோம், இந்த வருடத்துல எந்த அளவு நாம ஆண்டவரை குறித்து அறிந்திருக்கிறோம், எந்த அளவு கீழ்ப்படுகிறோம் என்பது முக்கியம். மற்ற கிறிஸ்தவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பதல்ல. அவங்கள விட நான் நல்லா இருக்கேன், அவங்கள விட நான் பெட்டரா இருக்கேன், அதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ முதிர்ச்சி, கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது நேற்றைய தினத்தை விட இந்த அளவு நான் எந்த அளவு தேவனை நோக்கி வந்திருக்கிறேன், தேவனிடத்துல அண்டி இருக்கிறேன், நேற்றைய தினத்தை விட எந்த அளவு தேவனை அதிகமாக நேசிக்கிறேன், எந்த அளவு அதிகமாக கீழ்ப்படுகிறேன், போன வருடத்துல தேவனை குறித்து இருந்த ஞானம், தேவனை குறித்து இருந்த அனுபவம் இந்த வருடம் எந்த அளவு அதிகமாகி கொண்டிருக்கிறது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவ முதிர்ச்சி. ஏனென்று சொன்னால் நம்ம எல்லாருக்கும் இலக்கு பக்கத்துல இருக்கவங்க கிறிஸ்தவங்க கிடையாது, மற்ற திருச்சபையில இருக்கவங்க கிறிஸ்தவங்க கிடையாது, மற்ற போதகர்கள் அல்லது நாங்க கிடையாது. நம்முடைய ஒரே இலக்கு இயேசு கிறிஸ்துவானவரை போல நாம மாறுகிறோமா? அதற்கு ஒவ்வொரு நாளும் எப்படியாக நம்ம தேவனோடு கூட நடக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம் என்பதில் இருக்கிறது பிரியமானவர்களே. அப்பொழுது எது சரி எது தவறு என்று, எது உண்மை எது பொய் என்று, எது உண்மைத்தனம் எது போலித்தனம் என்று சொல்லி அறிந்து உண்மையான சத்தியத்தையும் சத்திய போதனைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கள்ள போதனைகளுக்கு விலகி நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும் பிரியமானவர்களே. தேவன் தாமே இந்த விதமான
காரியத்தை, இந்த பகுத்தறிகிற அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்துவானவருக்கு எப்படி அளித்தாரோ அதே போல நமக்கும் அளித்து நாம் சரியான சத்தியமான பாதையில போதனையில நடக்கும்படியாக நமக்கு உதவி செய்வாராக. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஞானத்தின் ஊற்றாய் இருக்கிற எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பகுத்தறிவை எங்களுக்கு கற்றுத்தருகிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மோடு கூட இருக்கிற உறவுல நாங்கள் ஒவ்வொரு நாளும் நெருங்கி வரும்போது, ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்தத்தை உம்முடைய வார்த்தையின் மூலமாக கேட்டு, உம்முடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே அதற்கு கீழ்ப்படியும் போது, கர்த்தர் எங்களுக்கு பகுத்தறிவை ஆண்டவரே கற்றுத்தருகிறீர். எது சரி, எது தவறு என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீர் கற்றுத்தருகிறீர் ஆண்டவரே. இந்த உலகம் அநேக நேரங்களில் மாய்மாலத்தினாலையும் பொய்கள்னாலையும் குழப்பங்களினாலையும் நிறைந்திருக்கிறது ஆண்டவரே. அது கிறிஸ்தவ உலகத்தையும் பாதித்திருக்கிறது, தாக்கி இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். அநேக நேரங்கள்ல நாங்கள் ஆண்டவரே மனுஷீக கண்களால கண்டு ஒரு சில காரியங்களை குறித்து ஏமாந்து விடுகிறோம் ஆண்டவரே. சரியான காரியங்களை நிதானித்து அறியாமல் இருக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த காரியங்களுக்கு எங்களை மன்னியும். வெளிப்படையான வெளியரங்கமான காரியங்களை கண்டு நாங்கள் ஏமாந்து விடாதபடிக்கு உள்ளார்ந்த காரியங்களை சரியாக நிதானித்து அறிகிற அந்த பகுத்தறிவை நீர் எங்களுக்கு தரும்படியாக கூட கெஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையை வாசித்து தியானித்து ஆராய்ந்து கற்றுக்கொண்டு அதுல தொடர்ந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை உம்முடைய கரத்துல விட்டு கொடுக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க. பகுத்தறிவு உள்ள ஜனங்களாக இருந்து எங்களை நாங்கள் காத்துக்கொள்ளவும், எங்களை சார்ந்தவர்களை சரியான பாதையில நாங்கள் நடத்தவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. துதி கன மகிமெல்லாம் உமக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.